ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுட் வீடியோ தான்ப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளால் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் கூட்டு, பொரியல், குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். வெறும் ரசம் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சிடலான்னு தோணும். அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கிறவங்களும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ரசம் தாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தோல் உரிக்காத பூண்டு, அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12லேருந்து ஒரு 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூக்கடலை வேக வச்சுருந்தேங்க. அதனால் இந்த மூக்கடலை தண்ணியை இந்த ரசத்தில் சேர்க்கலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சும் அந்த தண்ணியோட ரசத்தில் சேர்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாவை நல்லா இடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த மூக்கடலையே தண்ணியை மட்டும் இருத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சல் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். அடுத்து இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேங்க. நம்ம கடலை தண்ணியில் நான் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால அதுக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மூக்கடலை வேக வச்ச தண்ணி, அப்படி இல்லாதவங்க நம்ம துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் அதை சேர்க்குறேன். அடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறேன். அடுத்து பழுத்த 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேங்க. அடுத்து இது எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சாரோடு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்க்குறேங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல கமன்னு சூப்பரான சின்ன வெங்காய ரசம், நல்ல டேஸ்டியான இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த சூடான ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க. நல்ல இந்த டேஸ்டியான ரசம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.